கன்னி தெய்வம் பற்றியும் அவங்களை நம்ம வீட்டுக்குள்ள அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடலையும் நம்ம தெரிஞ்சுப்போம். 1000 தெய்வத்தை வணங்குவதை விட ஒரு கன்னியை வழிபடுவது மேல் அப்படி சொல்லுவாங்க. கன்னி தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா வாசல்லே தான் நின்றுகிட்டு இருப்பாங்க. நம்ம தாய் நம்மளை கூப்பிட மாட்டாங்களா, நம்ம உறவினர்கள் நம்மளை அழைக்க மாட்டார்களா என்று அவர்களுக்கு நம்ம முறைப்படி பூஜை செய்து தாம்பூலம் வைத்து அதை சூடம் சாம்பிராணி காட்டி அழைத்தால்தான் அவர்களால் உள்ளே வரவே முடியும். சில கன்னி தெய்வம் பார்த்தீங்கன்னா காலனோட கைப்பிடியில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு முறைப்படி பூஜை போட்டு அவரோட ஆசீர்வாதத்தை பெற்று தான் அவங்கள அழைச்சிட்டு வர முடியும் அப்படின்னு. அதை அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். இது எப்படி அழைக்கணும்னா ஆடி வெள்ளி, கார்த்திகை மாசத்து வெள்ளிக்கிழமைகள், சித்திரை மாசத்து வெள்ளிக்கிழமைகளை நம்ம கன்னியை நம்ம அழைக்கலாம். சித்திரை பௌர்ணமி இருக்கிறதுனால நம்ம அழைக்க முடிஞ்சவங்க நம்ம வீட்டுக்கு அழைக்கலாம். கன்னி தெய்வத்தை எப்படி என்னென்ன வச்சு அழைக்கணும் அப்படிங்கிறது நான் ஒரு பதிவே கொடுத்துருக்கேன். இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு பொட்டியில் அதாவது ஓலை பொட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நம்ம எந்த வயசில் நம்ம கன்னி இறந்துச்சோ அந்த குழந்தைகளுக்கு உள்ள ட்ரெஸ்ஸு, வளையல், கண்ணாடி, சீப்பு, சோப்பு, நகபாலிசு, பொட்டு, தோடு, மணி, இப்படி ஹேர்பின், நம்ம குழந்தை இருந்தால் நம்ம என்னெல்லாம் வாங்கி கொடுப்போமோ அத்தனையும் அவங்களுக்கு அந்த பொட்டிக்குள்ளே வச்சு மஞ்சள் குங்குமம் இப்படி எல்லாம் வச்சு, சில பிள்ளைங்க செண்டு விளையாட்டு ஜாமான் கூட அந்த பொட்டியில் வைப்பாங்க. 4 புறமும் மஞ்சள் விட்டு குங்குமம் விட்டு பூ வச்சு அதை தென்மேற்கு மூலையில் வச்சு தான் நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இலை போட்டு வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பழம், கொய்யாப்பழம், மாதுளை, திராட்சை, ஆப்பிள்னு உங்களுக்கு எல்லா வகையான பழங்களும் வச்சு அது மாதிரி எல்லா வகையான இனிப்புகள், தின்பண்டங்கள், காரப்பண்டம் எல்லாமே வச்சு முக்கியமாக என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அரிசியை ஊற வச்சு அதில் வெல்லத்தை கலந்து இதை வச்சு ஊற்றி நம்ம வைக்கணும். அது அவங்களுக்கு ஒரு விருப்பமான உணவு. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா முற்றம் இருக்கும் நடுக்குடத்தில், அங்கே அடுப்பு வச்சு அவங்களுக்கு அப்பம் சுட்டு அந்த அந்த நம்ம செய்யக்கூடிய அந்த அப்பத்தின் மீது அவங்களுக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம குடும்பம் கூடி பூஜை போடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் தரேன். இப்போது கன்னி தெய்வ அழைப்பு பாடல் பார்ப்போம். ஹரிவோம் குருவே குருவாக்கு பெற்றேன், குருவுடைய ஆசீர்வாதம் கொண்டு நமஸ்கரித்து கொண்டேன், சிரசினில் குடியிருந்து காக்க வேண்டும் குலதெய்வ கன்னியே, 6 பிழையும் 100 குற்றமும் முப்பிழையும் பொறுத்தருள வேண்டும், அட்டம் கழித்திடாமல் அதிகாத்து வீசிடாமல் 8 திசையும் 16 கோணமும் கட்டி உள்ளும் புறமும் குடியிருந்து காத்திட வேண்டும் குலதேவதா கன்னியே, முக்கோண நல்பொருளும் முன்னின்று அருள் புரிய வேண்டும், ஐங்கோண நல்பொருளும் ஐங்கோணமும் முன்வந்து காக்க வேண்டும், அருங்கோண நல்பொருளும் ஆடி வந்து காக்க வேண்டும், எண்கோண நற்பொருளும் எழுந்தருளி காக்க வேண்டும், 41 முக்கோணம் என் நாவில் குடியிருந்து காக்க வேண்டும், ஆடும் சிதம்பரமும் 51 அச்சரமும் ஐம்புலனில் குடியிருந்து காக்க வேண்டும், ஜோதி மணி விளக்கே என் வீட்டு குலவிளக்கே திருவிளக்கே தீபச் சுடர் ஒளி விளக்கே கமலாம்பிகை தாயே, அருள் மங்காத ஞானமணி சுடரே முன்வந்து அருள வேண்டும், சுடர் ஒளியாய் நின்ற இறைவியே முன்வந்து அருள வேண்டும், குலத்தில் உதித்தவளே குலத்தை காக்க வந்தவளே குலக்கொடியாளே குலக்கன்னியே தாயே, திருவிழுக்கு சம்மதமாய் பூஜை முகம் வந்திறங்கு, சித்தாடை அணிந்தவளே சிங்கார கன்னியே, பாவாடை அணிந்தவளே பாலக்கன்னியே, அக்கினியில் மறைந்தாலும் ஜலத்தினில் மறைந்தாலும் தானாய் மறைந்தாலும் எங்கிருந்தாலும் மறைப்பொருளாய் நிற்பவளே, அருள் மங்காத ஞான மாமணியே பூஜை முகம் வந்திறங்கு, சித்தாடையும் சீப்பும் பால்பழமும் அச்சு வெள்ள பாயாசமும் பலகாரமும் கண்ணுக்கு மைதீட்ட கண்ணாடியும் நெற்றிக்கிட திருமஞ்சனமும் செப்பு சிமிழும் பூசி குளிக்க கஸ்தூரி மஞ்சளும் கொண்டையில் சூடிட பிச்சிப்பூ மல்லிகைப்பூ காதோலை கருகமணி வளையலும் திருப்பாத சலங்கை கொலுசும் நான் தருவேன் உனக்கு, என் முகம் பாரு என் சிரசினில் வந்து இறங்கு, உன்முகம் திருமுகமாக திருமுகம் இன்னொரு முகமாக உன் சொரூபம் என் சொரூபத்தில் வந்திறங்கி அருள் புரிய வேண்டும் என் கன்னியே, என் நாவிலும் மனதிலும் வாக்கிலும் குடியிருந்து உன் வாக்கே என் வாக்காய் என் வாக்கே உன் வாக்காய் நல்ல காட்சி தந்து செம்பவழ வாய் திறந்து நல்வாக்கு கூற வேண்டும் அம்மா, குலம் தலைக்க வந்தவளே குலக்கொடியே, நாங்கள் செய்யும் பூஜையில் எழுந்தருளி படையலை ஏற்று குற்றம் குறை பொறுத்தருளி நல்லாசி தர வேணும் தாயே. இப்படி நம்ம மனமுருகி கூப்பிடணும். இதை ஒரு மந்திரமாகவே எடுத்து 48 நாள் நீங்கள் ஜபித்தால் குலக்கண்ணி உங்களிடம் அருள்வாக்கு கூறுவார். உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்தருள்வாள். எத்தனை உரு உங்களால் ஏற்ற முடியுமோ அத்தனை உரு ஏற்றுவது நல்ல சக்தியுடன் இருக்கும். முதல் நாளும் கடைசி நாளும் நல்ல
படையல், நல்ல ஒரு படையல் போட்டு ஃபஸ்ட் நாள் அழைக்கிறோம் இல்லையா, அந்த 48 நாள் பூஜை முடிஞ்சு நீங்கள் திரும்ப போடலாம். அதாவது இதை மந்திரமாக எடுத்து செய்யணும்னா, இல்லைனா நீங்கள் ஒரு நாள் பூஜை போட்டு கூப்பிட்டுட்டு நீங்கள் டெய்லி இந்த பாட்டை கேட்கலாம். அது மாதிரி தினம் வைக்க பால், பழம், வெத்தலை பாக்கு, இந்த அரிசி ஊற வச்சு வெல்லம் கிளறி வைக்கிறத நீங்கள் டெய்லியுமே வைக்கலாம். இந்த மந்திரம் உரு ஏற ஏற கன்னி தெய்வம் நம்மளிடம் எழுந்தருளி பேசுவாள். நம் மந்திரத்திற்கு இணங்கி அன்புக்கு இறங்கி உடன் வருவாள். பிராப்தம் உள்ளவருக்கே இந்த விஷயமெல்லாம் தெரிய வரும். யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு தான் இது கிடைக்கும். எல்லாராலும் இந்த பதிவை பார்க்கவும் முடியாது, இந்த மந்திரத்தை கேட்கவும் முடியாது. ஒரு கன்னி தெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு இது கிடைக்கும். இந்த கன்னி தெய்வங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் இறந்து போன சிறு குழந்தைகள், அதாவது வயதுக்கு வராத குழந்தைகள், அது உங்கள் நாத்தனாராக இருக்கலாம் அல்லது உங்களோட குழந்தைகளாக கூட இருக்கலாம். இதுவரை நீங்கள் அவங்கள வணங்காமல் விட்டுருக்கலாம். நீங்கள் இப்போ வணங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் என்ன நடக்குதுங்கிறத அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது பிள்ளைங்களா. அதை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.